வேதனை, கவலை, கஷ்டம், கண்ணீர், பாரம் இதெல்லாம் மாற்றுவது அவர் லேசான காரியம். அவர் லேசான ஒரு காரியம். இயேசு நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார். அம்மா, நம்ம மன வேதனைகளை மாற்றுவார். நீங்க படுகிற வேதனை யாருக்கு தெரியும்? யாராலையும் சொல்லி தீர்க்க முடியாது. ஆனா நீங்க நினைச்சிருக்கலாம், இது என்னோட தலையெழுத்து, நான் லைஃப் டைம் நான் இப்படிதான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி, என்னோட லைஃப் டைம் ஃபுல்லா நான் இப்படிதான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீங்க அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்காதீங்க. முடியாத தீராத கஷ்ட பிரச்சனைகளை என் ஆண்டவர் இயேசு மாற்றம். ஏன்னா அவர் நல்லவர். இயேசு நல்லவர். அம்மா, ஐயா, இயேசு நல்லவர். ஏன்னா இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் நல்லதை மட்டும்தான் செய்தார். ஏன்னா அவர் நன்மை செய்கிறாராவே சுற்றி திரிந்தார். இயேசு என்ன செய்தார்? குருடனை பார்வையை செய்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், முடவரை நடக்க செய்தார், சொப்பனிகளை நடக்க செய்தார், காது கேளாதவரை கேட்க செய்தார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாருங்க. நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். அவர் சொல்லி, என்ன நோக்கி கூப்பிடு. ஆண்டவர், அழுகிற குழந்தை தான் பால் குடிக்கும். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சகோதரனே, அழுகிற குழந்தை பால் குடிக்கும். நம்ம ஆண்டவர் கூப்பிட்டா போதும். ஒரு கடுகளவு விசுவாசம் ஆண்டவர் மேல வைக்கல. வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, ஆஸ்தி அந்தஸ்து நகை நட்டு எதுவும் கேட்கல. ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு உங்ககிட்ட எந்த குவாலிபிகேஷன் பார்க்கல. படிப்பை பாக்குறாரா, இல்ல அழகை பாக்குறாரா, நகை நட்டு எதுவும் பார்க்கல. உள்ளத்துல அந்த வேதனையோடு இருக்கிற உள்ளத்துல நோக்கி கூப்பிட்டா போதும், உடனே சொல்யூஷன். ஆண்டவர் தான், ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை விடுதலை தருகிற தெய்வம். அவர் மட்டும்தான் நம்மளை விடுதலை தருகிறது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இயேசு கிட்ட உங்க பிரச்சனை மனத்துல ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, எதுவும் இல்லை, யார் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருப்போம். நம்மளுடைய தகப்பன் மேல, கூட பிறந்தவங்க மேல, நண்பர்கள் அநேக மேல நம்ம நம்பி இருப்போம். ஆனா எல்லாரும் ஒரு நாள் கைவிட்டு இருப்பாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இயேசு நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும் வாழ்க்கையில. இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பா, இயேசு நல்ல கடவுள்பா, நல்ல தெய்வம் பா, அதோட நிப்ப தூரமா வச்சு பார்த்துடுறோம். நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. இயேசுவை டேஸ்ட் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள இயேசு உள்ளுக்குள்ள கொஞ்சம் டேஸ்ட் பண்ணா போதும், அவர் உள்ளத்துல வந்துடுவார். டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். தூரமா வச்சு பார்க்காதீங்க. ஏன்னா வீட்டுல கூட நம்ம சாப்பாடு குழம்பு செய்தாலும் கூட அதை தொட்டு நக்கி பார்க்கணும், உப்பு இருக்குதா, காரம் இருக்குதான்னு சொல்லி. ஒரு இயேசு நல்லவரா இல்லையா என்பது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்ல வாழ்க்கையில. ஒரு டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஒரு ஷாம்புக்கோ வேற எதுக்கோ கொடுக்குறாங்க, பயன்படுத்தி பார்க்கணும்ல. இயேசு என் வாழ்க்கையில் நல்லது செய்வாரா, நன்மை செய்வாரா என்று சின்ன ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ட்ரை பண்ணி பார்க்கலாமே இயேசுவை. கண்டிப்பா இயேசு அவர் நன்மை செய்ய. ஏன்னா அவர் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்ல. ஒருத்தர் கெட்டு போன மனிதனாய் பிறந்த மனிதன் கெட்டு போனோம் அப்படின்றது அவர் பார்க்கவே மாட்டார், சகிச்சு கொள்ள